மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 5 சவரன் வரைக்கான நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார், தகுதி இல்லாதவங்க யார் அப்படின்ற ஒரு முக்கிய அப்டேட்டை தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோ இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போது நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு வந்து அமைச்சிருக்காங்க. கடந்த நவம்பர் 21 தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதியுள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகை கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் நடந்தது கண்டறியப்பட்டதால் அவைகளையும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது. அரசாணைப்படி யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதி உள்ளவர்கள் பார்க்க போகிறோம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள், 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்ப அட்டையில் இடம்பெற்ற குடும்பத்தினர் 31/3/2027 நாள் வரை 5 பவுனுக்கு 40 கிராம் மிகாமல் உள்ள நகைகளுக்கு ஈடாக பெற்ற மொத்த நகை கடன்களில் அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள தொகையை பகுதியாக செலுத்தியது நீங்களாக மீதமுள்ள பொது நகை கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். பொது நகை கடன்கள் பெறுவதற்கு இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டு 31/3/2021 வரை தகுதி பெற்ற கடன்தாரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெற்ற நகை கடன்களில் கணக்கில் அவர்கள் பகுதியாக செலுத்தியிருப்பின் அவ்வாறு பகுதியாக செலுத்திய நிலுவைத் தொகை நீங்களாக மீதம் நிலுவில் இருந்த தொகை, அசல், வட்டி, அபராத வட்டி, இதர செலவினங்கள் ஏதேனும் இருப்பின் மட்டும் தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். 31/3/2021 தகுதி பெற்ற கடன்தாரர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் பெற்ற நகை கடன்களில் கணக்கில் நிலுவை இருந்து அதன் பின்னர் அரசாணை வெளியிடப்படும் நாள் வரை கடன் நிலுவைத் தொகை பகுதியாக செலுத்தப்பட்டிருந்தால் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை நீங்களாக எஞ்சிய கடன் நிலுவைத் தொகை மட்டுமே தள்ளுபடியில் இடம்பெற வேண்டும். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். நகை கடன் பெற தகுதியில்லாத நபர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்த அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் கணக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. 31/3/2021 நாளுக்கு பிறகு நகை கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படாது. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்படாது. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி இல்லை. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர்தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. நகை கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட நகை கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கு கூடுதலாக பெற்ற அத்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகை கடன் கிடையாது. நகைகளே இல்லாமல் ஈட்டளவில் வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. சுய விருப்பத்தின் பேரில் நகை கடன்
பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட முகவரி இருந்தால் அவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.